இந்த வீடியோவில் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் ஃபைல் டெஸ்டிங் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைல் டெஸ்டிங் ஆப்ரேட்டரோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் பயன்படுத்தி ஒரு ஃபைல் இருக்கா இல்லையா, ஒரு டேரக்டரி இருக்கா இல்லைங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக பெற முடியும். ஸோ இப்போ வந்து ஃபைல் அல்லது டேரக்டரி எக்ஸிஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் இ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் இ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபைலை இன்புட்டாக கொடுத்தாலும் சரி அல்லது டேரக்டரி இன்புட்டாக கொடுத்தாலும் சரி, அது இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணி சொல்லும். சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபைல் இருக்குது அப்படின்னா அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது சக்ஸஸ் கேஸ் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி வந்து டேரக்டரி நீங்கள் ஃபைலோ அல்லது டேரக்டரி இன்வாலிட் ஃபைல் அல்லது டேரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த பூலியன் வேல்யூ வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஃபைலை மட்டும் செப்பரேட்டாக செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து எஃப் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லினக்ஸ் டெர்மினலில் ஷெல் ஸ்கிரிப்டிங் பயன்படுத்தி ஒரு ஃபைல் வந்து இருக்கா இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக வந்து கெட் பண்ண முடியும். அப்படி வந்து நீங்கள் கொடுக்குற ஃபைல் வந்து வேலிடான ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், அதாவது சக்ஸஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல் இல்லைங்கிற அந்த ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஃபைல் எக்ஸிஸ்ட் இருக்கா இல்லைங்கிறதுக்கான செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அது மாதிரி டேரக்டரி மட்டும் தனியாக செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து டி. ஸோ இந்த டிங்கிற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு டேரக்டரி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலிடான இன்புட் டேரக்டரி கொடுக்கணும். அப்படி வேலிடான இன்புட் டேரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேரக்டரி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லும். அதுக்கப்புறம் நீங்கள் அதனுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து டேரக்டரியோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்வாலிட் டேரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டேரக்டரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிறத காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஆப்ரேஷனுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணுற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் தான். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷனுடைய சின்டாக்ஸை சொல்லிடுறேன். ஸோ இப்போ இஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஷெல் ஸ்கிரிப்டில். இஃப் ஃபாலோ பை ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன், அதுக்கப்புறம் எண்டிங் க்ளோசிங், அதாவது க்ளோசிங் ஸ்கொயர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் தன்னுங்கிறது ரிசல்ட் வேர்ட், இது கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள தான் நீங்கள் உங்களோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் போடணும். ஏன்னா இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கூட செக் பண்ணுறதுக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அதனுடைய இன்னர் பிளாக் ட்ரூ கோட் வந்து எக்ஸிட் ஆகும். ஒருவேளை இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்போ எல்ஸ் பிளாக்கு போகும். ஸோ எல்ஸ் பிளாக்ல எல்ஸோடைய கோட் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷனுக்கான எக்ஸாம்பிள். கடைசியாக கண்டிப்பாக வந்து ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேசிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து அதனுடைய லேபிள் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இஃப் அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸ் வந்து எஃப்ஐ போட்டு முடிக்கணும். இப்போ வாங்க நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபைலோ அல்லது டேரக்டரி ரெண்டுமே ஒரே டைமில் இருக்கா இல்லைங்கிறத செக் பண்ணுறது ஆப்ஷன் இ வச்சு நான் இப்போ கோட் காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஆன்லைன் ரெப்லேட் டெர்மினல், அதாவது ஆன்லைன் லினக்ஸ் டெர்மினல். இது நான் விண்டோஸ்லேயே வந்து எக்ஸிட் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், லினக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ லினக்ஸில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வி எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா ஜி எடிட்டுங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபைல் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டெஸ்ட் ஆப்ரேட்டர் எஸ்ஹெச்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இருக்குது. எப்பயுமே ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் லினக்ஸும் சரி யூனிக்ஸும் சரி நீங்கள் .shல சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபைல் ஆர் டேரக்டரி வெரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இந்த எக்கோ கமாண்ட் வந்து ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் இ எதுக்கு அப்படின்னா இந்த பேக்ஸ்லாஷ் கேரக்டர் /t/n இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் இ வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபைல் ஆர் டேரக்டரி எக்ஸிஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கெட் த இன்புட் ஃப்ரம் யூசர், அதுக்கு வந்து என்ன பண்ணோம், எக்கோவில் வந்து என்டர் ஃபைல் ஆர் டேரக்டரி டு செக் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துறேன். நம்ம ரன் டைம் இன்புட் வாங்கிறதுக்கு வந்து ரீடுங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லினக்ஸ் கமாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஈஸியாக போடலாம். ஸோ ரீட் கமாண்ட் மூலமாக இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிறோம். இந்த எஃப்என்ங்கிறது யூசர் டிஃபைன் நேம். இதை வந்து நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எஃப்என் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட எனி யூசர் டிஃபைன் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து செக்கிங் த ஆப்ஜெக்ட் யூஸிங் ஆப்ஷன் இ வித் இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் வச்சு நான் இப்போ போடுறேன். இப்போ இஃப்
ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் ஒரு ஸ்பேஸ் விடணும், அதுக்கப்புறமா ஆப்ஷன் இ போடணும், அதுக்கப்புறமா டாலர் போட்டு நம்ம வாங்குகிற இன்புட் வந்து F1 கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விடணும். ஏன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷெல் ஸ்டைலில் போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பேஸிங்கை வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஒரு சின்ன ஸ்பேஸிங் கொடுக்கலாலும் எரர் காமிக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பேஸு எண்டிங்கில் ஒரு ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் தன் இஃப் போடும்போது தன் போடணும், எல்ஸுக்கு தன் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோவில் வந்து ஃபைல் ஆர் டைரக்டரி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நோ ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். டைரக்டரி எக்ஸிஸ்ட், அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் F5 போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபைல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வேலிடான ஃபைல் காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஃபைல் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் டைரக்டரி நான் காமிக்கிறேன். இந்த டைரக்டரி இருக்குது. அது மாதிரி இன்வாலிட் ஃபைல் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ஃபைல் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் மூலமாக இதெல்லாம் செக் பண்ணுவோம். பேஷ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வேலிட் ஃபைல் கொடுக்குறேன், F1 கொடுக்குறேன். ஸோ அப்போ F1ங்கிறது இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லுது. ஒருவேளை அந்த நான் இன்வாலிட் ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்வாலிட் ஃபைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா FF இல்லை. ஸோ FFன்னு கொடுக்குறேன். நோ ஃபைல் ஆர் டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறத காமிக்குது. ஸோ கரெக்டாக தான் வந்து நம்மளோட கோடு வந்து எக்ஸிட் ஆகுது. இப்போ வந்து ஃபைலை டெஸ்ட் பண்ணிச்சு. இப்போ நம்ம டைரக்டரி டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான டைரக்டரிக்கு வந்து டிடின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிடி கொடுக்குறேன். ஸோ ஃபைல் ஆர் டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறது காமிக்குது. மறுபடியும் நான் இன்வாலிட் டைரக்டரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இன்வாலிட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா DD1 இருக்குது. DD1 கொடுத்தீங்கன்னா நோ ஃபைல் ஆர் டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறது கரெக்டாக கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸிங்க. ஆப்ஷன் இ கொடுத்தீங்கன்னா போதும். ஆப்ஷன் ஈனா என்ன அப்படின்னா எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடும். அது மாதிரி ஒரு டைரக்டரி இருக்கா இல்லைங்கிறத ஈஸியாக சொல்லிடும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை மட்டும் செக் பண்ணுறேன். இதில் வந்து டைரக்டரி செக் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃபைல். இந்த ஃபைலை மட்டும் நான் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் F யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே கோட் தான். ஸோ இதே கோடில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் மாடிஃபை பண்ணுறேன். ஃபைல் எக்ஸிட்ஸ் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த வேலிட் ஃபைல் டு செக் வாங்கிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ செக்கிங் ஃபைல். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு மட்டும் செக் பண்ணுறது, டைரக்டரி கண்டிப்பாக வராது. ஸோ ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அப்படி ஃபைல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா அதோட கண்டென்ட்ஸை இங்கே காமிச்சிடலாம். ப்ரோக்ராம் மூலமாக கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா கேட் ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராம்ன்றதுனால டாலர் போட்டுட்டு ஃபைல் நேம் வந்து எந்த வேரியபிள் ஸ்டோராக இருக்குது, இந்த வேரியபிள் ஸ்டோராக இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைலோட கண்டென்ட் வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபைல் ஆர் எக்ஸிஸ்ட் வந்துடும். இவ்வளோ தாங்க கோடு. இது வந்து ஃபைலை மட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூசர் வந்து இன்புட் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைலை செக் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் எஃப்ங்கிற இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம். இந்த சிம்பிள் வந்து ஒன்லி ஃபைலை செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், டைரக்டரி கிடையாது. ஸோ ஃபைல் இருக்கா இல்லைங்கிறது கிளியராக சொல்லிடும். இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்குற ஃபைல் வேலிடான ஃபைல், அதோட கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் இன்வாலிட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்ஸ் பார்ட் இருக்கும், நோ ஃபைல் எக்ஸிஸ்ட்ங்கிறது காமிக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எல்எஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் இருக்குது. ஸோ நான் message.txt இதில் ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நான் வேலிடான ஃபைலே கொடுக்குறேன், message.txt கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட்ங்கிறது காமிக்குது. அதனுடைய கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமிக்குது. ஆல்ரெடி நம்ம கேட் மூலமாக கொடுத்த காமெண்ட் பார்த்தீங்கன்னா இதே தான் காமிக்குது. சப்போஸ் வந்து ஒரு இன்வாலிட் ஃபைல் கொடுக்குறேன் அப்படின்னா FF கொடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நோ ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத காமிக்குது. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா ஃபைல் இருக்கா இல்லை, அதாவது ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட்டுக்கான ஷெல் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ இதை நம்ம எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் F வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அடுத்தது மூணாவது ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியை மட்டும் செக் பண்ணணும். ஸோ செக் வெதர் டைரக்டரி எக்ஸிஸ்ட் ஆர் நாட் யூசிங் த ஆப்ஷன் டி. டி அப்படின்னா டைரக்டரி அப்படின்னு அர்த்தம், எஃப்னா எஃப் ஃபைலு, ஈனா எக்ஸிஸ்ட், காமன் ஃபார் போத் ஃபைல் அண்ட் டைரக்டரி. இப்போ நம்ம இந்த டைரக்டரிக்கும் ப்ரோக்ராம் காமிக்கிறேன். இதே கோடு தான். ஸோ கொஞ்சம் மட்டும் நான் மாடிஃபை பண்ணுறேன்.
directory exist or not. So enter the directory to check. அதே input இருக்கட்டும். இங்க மட்டும் option E மாத்திங்க. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டரி கூட வந்து ஒரு ஃபைல் தான். ரொம்ப டெப்த்தாக போனோம் அப்படின்னா லினக்ஸில் ஃபைல் தான் வந்து மெயின். டைரக்டரிங்கிறது நம்மளோட அசம்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம டைரக்டரி செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் டி கொடுக்குறோம். டைரக்டரி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட கண்டென்ட்ஸ் நம்ம காமிச்சிடலாம். ஸோ டைரக்டரியை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா எல்எஸ்ங்கிற கமாண்ட் கொடுத்தா போதும், அந்த டைரக்டரி நேம் கொடுத்தா போதும். இப்போ டைரக்டரி நேம் ரன் டைமாக இருக்குது, அதாவது வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நோ டைரக்டரி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ப்ரோக்ராம். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர்ட் வந்து ஒரு இன்புட் வாங்கணும். எதாவது இன்புட் வந்து ஒரு டைனமிக் டைரக்டரி, அதாவது நீங்கள் ரன் டைமில் கொடுக்குற டைரக்டரி தான் வந்து டைனமிக்கான இன்புட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த டைரக்டரியை செக் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் இந்த வேரியபிள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கொஞ்சம் சின்ன இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் விட்டாலும் எரர் காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன், ரன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நோட், அதாவது இந்த லைன் 8ங்கிறது எரருங்கிறத காமிக்க பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸை கிளியர் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். எப்படி பைத்தானில் இன்ட்ரடக்ஷனோ இங்கே ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டைரக்டரி இருக்குன்னு நான் காமிச்சிக்கிறேன். ஸோ டைரக்டரி டிடி இருக்குது, ஹலோ இருக்குது, ஜேஜே இருக்குது. இப்போ வந்து நான் எல்எஸ் ஆப்ஷன் டி கொடுக்குறேன். 2 கண்டென்ட் இருக்குது. இது எம்டி டைரக்டரி. சரி, ஃபஸ்ட் டைரக்டரி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் ஃபைலை ரன் பண்ணுறேன். பேஷ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வேலிட் டைரக்டரி டிடி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறது காமிக்குது. அதனுடைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபைலுங்கிறது காமிக்குது. இதை நான் கமாண்ட் வழியாக உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கமாண்ட்ஸ்லேயும் அதே தான் காமிக்குது, ஷெல் ஸ்கிரிப்ட்லேயும் அதே தான் காமிக்குது. சரி, ஒருவேளை இன்வாலிட் டைரக்டரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக சொல்லுது அப்படின்னா நோ டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறது கரெக்டாக வருது. ஸோ இதுதாங்க வந்து ப்ரோக்ராம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபைல் டெஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து FED வச்சு, அதாவது ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், டைரக்டரி எக்ஸிஸ்ட் ஆர் நாட், அதுக்கப்புறம் ஃபைல் ஆர் டைரக்டரி எக்ஸிஸ்ட்ங்கிறது ஒரே ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.